ஹலோ ஆல் அக்டோபர் 9. ஸோ நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணி என்ன கேட்டிருந்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ஜர்னின்னு சொல்லிட்டு ரெகுலராக என்ன சாப்பிட்றீங்கன்னே போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டில் என்ன ரெகுலராக செய்கிறாங்களோ அதை தான் சாப்பிட்டுப்பேன். இன்னைக்குன்னா நான் எனக்குன்னு ஸ்பெஷலாக எதனா செஞ்சேன்னா, ஜூஸோ தோசையோ அதை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். ஸோ நேற்று கூட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கட்லெட் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஷேர் பண்ணுவேனே தவிர, மற்றபடி நான் ரெகுலராக வந்து வீட்டில் சமைக்கிறது தான் சாப்பிடுவேன். நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணாமல் என்னோட டெய்லி ரொட்டீன் நான் வீட்டில் பார்க்குற வேலையெல்லாம் அப்படி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட எம்ஐஎல் வந்து வெளியில போயிருந்தாங்க. வீட்ல இல்ல. ஸோ காலையிலேருந்து நம்ம சமையல் தான். காலையில வந்து பொங்கல் செஞ்சுட்டேன். செஞ்ச பொங்கல தான் இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டேன். நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என் ஹஸ்பண்டும் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைம் செய்ற மாரியே இல்ல, பொங்கல் நல்லா இருந்துச்சுன்ட்டு. ஸோ லஞ்சும் அதே மாதிரி கிடைக்கணும்னு சொல்லிட்டு குஷியா வந்து லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ லஞ்சுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டே இருந்தாங்க. பரவாயில்லையே, பொறுப்பான மனைவி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாப்பாவை வச்சுட்டு வீட்டு வேலை செய்றது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அம்மாவும் மாமியாரும் இல்லைன்னா என் நிலமெல்லாம் அவ்வளோதான் போல. இந்த நாளை எப்படியோ ஓட்டியாச்சு. பாய்.